மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன் கொடுத்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த தயவை நினைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக அனுப்ப போகிற ஒரு ஆறுதலின் வார்த்தை, நான் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்குவேன். நம்மில் இன்றைக்கும் அநேகர் ஒரு வனாந்திரத்தை கடந்து போவதைப் போல, தண்ணீரே இல்லாத ஒரு பூமியில் வாழ்க்கை நடத்துகிறதை போலதான் காணப்படுகிறோம். நம்முடைய இருதயங்கள் எல்லாம் பலவிதமான காரியங்களை நினைத்து சோர்ந்து போய், நான் எப்படி இந்த வனாந்திரத்தை கடந்து செல்ல போகிறேன், எங்குமே நிழல் இல்லையே, எங்குமே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நாம் மங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த தேசங்களில் நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய ஊர்களில் நடக்கிற கொடுமைகள், நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற பொல்லாப்புகள், இவையெல்லாம் கூட நம்முடைய உள்ளத்தை சோர பண்ணி கொண்டிருக்கிறதே. தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு ஆறுதலின் வார்த்தையாய் சொல்லுகிறார், நான் வறண்டு போன உன் வாழ்க்கையை நீர்க்கேணிகளாய், ஊற்றுகள் நிறைந்த ஒரு செழிப்பான இடமாய் மாற்றுவேன். ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் என்று சொல்லப்படுகிற வறட்சியான பாலை நிலங்கள் இருக்கிற அந்த பகுதிகளில் பாவோபு என்கிற ஒரு மரம் காணப்படுகிறது. அதை பார்க்கும்போது தலைகீழாய் புரட்டி வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போலவும், அதனுடைய அடிப்பகுதி கிட்டத்தட்ட 30 அடிகளுக்கு மேலாக அது விஸ்தாரம் உள்ளதாகவும், அதனுடைய உயரமானது 80 அடிகளுக்கும் மேலாக வளரக்கூடியதாகவும் இருக்கிறது. சுற்றிலும் எங்குமே தண்ணீரற்ற ஒரு பாலைவனம், ஒரு சொட்டு தண்ணீரோ தண்ணீர் நிறைந்த இடங்களோ இல்லாமல் இருந்தாலும், இந்த பாவோபு என்கிற அந்த மரம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வின் ஆதாரமாய், வாழ்க்கை மரம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அதனுடைய அடிப்பகுதி பெருத்து வரும்போது அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லிட்டர் கன அளவு உள்ள தண்ணீரை அந்த மரத்தால் சேமித்து வைக்க முடியுமாம். தன்னுடைய வேர்களை மிகவும் ஆழமாய் மிகவும் தூரமாய் அது அனுப்பி அந்த வேரின் வழியாக தண்ணீரை உறிஞ்சி எடுத்து தனக்குள்ளாகவே அவ்வளவு கொள்ளளவுள்ள தண்ணியை அது பாதுகாத்து வைத்துக் கொள்ளுமாம். அந்த கிராமத்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் தாகத்துக்காக அலைந்து இங்கும் அங்கும் திரியும் போது இந்த பாலைவனத்துக்குள்ளாக இருக்கிற இந்த மரத்தை தேடி ஓடி வந்து அதன் மேல் பகுதியில் அப்படியே முடிந்தவரை ஏறி அதை வெட்டி அதில் இருக்கிற தண்ணீரை அந்த கிராமமே குடித்து தாகம் தீர்த்து, அது மட்டுமல்ல, அது மருந்துக்கும் அதனுடைய இலைகள், கனிகள், பழங்கள் எல்லாமே எல்லா விதத்திலும் பயன்பெற்று அது ஒரு உயிர் கொடுக்கிற ஒரு ஜீவனாக அந்த பாலைவன பகுதிகளில் காணப்படுகிறதாம். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களும் உங்களை மனமடிவாக்கி வைத்திருக்கிற அநேக விஷயங்களையும் பார்த்து ஒரு வனாந்திரத்தை போல் உங்கள் உள்ளம் காணப்படுகிறதோ, ஒரு வெறுமை, ஒரு தனிமை, என் கண்ணீரை காண்பதற்கு கூட இந்த உலகத்தில் யாரும், எனக்கு நெருக்கமான உறவுகள் எல்லாம் கடந்து போய்விட்டார்களே, என்னுடைய உள்ளத்தை காண்பவர் யார் என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களோ, உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீ பாலைவனத்தில் காணப்படுகிற ஒரு பாவோபு என்கிற ட்ரீயை போல, இந்த மரத்தை போல நீ இருக்கலாம். ஆனால் தேவ ஜனமே, உனக்குள் அவருடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று பொங்கி 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 அது வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி
திகில் அடைந்து விடாதபடி இந்த வார்த்தைகளை நம் கரங்களில் அப்படியே கெட்டியாய் பிடித்து கொண்டு எனக்குள் ஓடுகிற அந்த ஜீவ ஊற்று அநேகரை தாகம் தீர்க்க செய்ய முடியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் விட்டு கொடுப்போமானால் அது பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து போகுமே. கர்த்தர் இந்த மரத்தை போலவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். மழை தாழ்ச்சியின் வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல அவன் இருப்பான் என்று உங்களுக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தை அனுப்பி இருக்கிறார். மழை தாழ்ச்சியாய் போனதோ, குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இல்லையோ, உடைய உள்ளத்தில் ஊறுகிறதான அந்த ஜீவ நீரூற்று, தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற சமாதானத்தின் நீரூற்று, அது அநேக லட்சங்களுக்கு பயன்பெற போவது நிச்சயம். தேவ ஜனமே, கலங்க வேண்டாம். நம்முடைய ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட போகிறது. உடைய உள்ளத்தில் பரவசத்தையும் நிம்மதியும் அனுபவிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நாம் முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீரூற்றுகள் உள்ள கேணிகளைப் போல ஆசீர்வதித்து மழை தாழ்ச்சியான நாட்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன்.